முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, அரசியல் விமர்சகர் திருமிகு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். விடுதலை புலிகள் இயக்கம் தொடங்கப்பட்ட 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. பொன்விழா கொண்டாடுறாங்க. ஏகப்பட்ட இடர்பாடுகள். ஆனால் எதற்காக தொடங்கப்பட்டதோ அதை நிறைவு செய்யாமல் தலைவர் அவர்களும் இல்லாமல் ஒரு சூழல், அசாதாரண சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட அந்த குறிக்கோள் தமிழீழம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போது அதற்கான அடுத்த கட்ட தலைவர்கள் எந்த முயற்சியுமே செய்யலை. நான் பார்த்த வரைக்கும் புலிகளுக்காக வேலை செய்த அந்த குழுக்கள் அப்படியே புலிகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கான் உலகம் முழுக்க. நீங்கள் ஒரு வேதனை பார்த்தீங்களா? புலிகளுக்காக வேலை செய்தவர்கள் உண்மையாகவே 50,000 இளைஞர்கள் மாவீரர்கள் ஆகிட்டான். மீதி இருப்பவர்கள் அத்தனை பேரையும் கடைசி கட்ட யுத்தத்தில் சிங்கள இராணுவம் கைது செய்து முகாமில் வைத்து அத்தனை பேர்களையும் துரோகி ஆக்கிட்டான். அதற்கு நீங்கள் அவர்கள் பூரா நஞ்சத்தில் அங்கேயே செத்துருக்கலாம். ஐரோப்பா நாடுகளில் நீங்கள் ஈழ போராட்டத்துக்கு எதிரான அத்தனை பேரும் இலங்கை அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேசிய தலைவர் மரணித்த பிறகு 2009க்கு பிறகு அந்த யுத்தம் இம்மியளவு கூட நகரலை. நீங்கள் ஆப்கானிஸ்தானில் தலிபான் போராட்டம் தொடர்ந்து நடக்குது. ஆமாம். ஈராக்கில் சதாம் ஹுசேனுக்கு பிறகு அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. பிஎல்ஓவில் யாசர் அரபத், ஜோர்ஜ் கபாஷ் இவர்களுக்கு பின்னாடி அந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. இங்கு அத்தனை துரோகிகள் பூரா நீங்கள் ஊடுருவல் நடந்து இப்போது அந்த ஈழப் போராட்டம் எந்த வகையிலும் உயிர் பெற்று விடக்கூடாது என்று ஈழத்தமிழனே அதை கட்டி காத்துட்ருக்கான். உதாரணத்துக்கு புலிகளை தடை செஞ்சிட்டாங்க. தடை செய்த பிறகு இந்த தடையை நீக்க வேண்டும் என்று பிரான்சில் இருக்கிற அனைத்துலக புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர், அதாவது கே பத்மநாபாவுக்கு கீழ் பணியாற்றுகிற பிரான்ஸ் மனோகரன் ஒரு வழக்கு வைக்கிறார். அந்த வழக்கு என்ன வழக்குனா, புலிகளுடைய தடையை நீக்கணும். அப்போது அந்த பிரான்ஸ் மனோகரன் உயிரோடு தான் இருக்கார். ஒரு போதை கடத்தல் வழக்கில் 4 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர். 4 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர். அந்த பிரான்சில் இருக்கக்கூடிய இளம் சமூகத்தை சீரழித்தவர், சிக்கி சின்னாபின்னப்படுத்தியவர். சிறையில் எத்தனை வருஷம் இருந்தார்? 4 ஆண்டு. ஆமாம். அவர் என்ன வழக்கு வைக்கிறாரு? புலிகளுடைய தடையை நீங்கள் நீக்கணும்னு. நீதிபதி பார்த்தார், ஏண்டா புலிகள் இயக்கத்தை தடையை நீக்குவதற்கு ஒரு போதை மருந்து கடத்தல் மன்னன் வழக்கு வைக்கிறானா? அப்போது புலிகள் இயக்கம் என்ன போதை மருந்து கடத்துறவனுங்களா? எவ்வளோ பெரிய தியாகம் அங்கே. இந்த நபரால் என்ன ஆகிப்போச்சு? பெயர் கெட்டு போச்சு. அப்போது அவன் எந்த காலத்துலேயும் தடையை நீக்க முடியாதுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டான். முடிஞ்சு போச்சா? அறிவே இல்லையான்னு கேட்குறேன். நீங்கள் தேசிய தலைவனை அத்தனை பேரை ஏமாற்றியிருக்கான். அதே போல் லண்டனில் நான் ஒரு வரை சந்தித்தேன். அவர் தான் லண்டன் பொறுப்பாளர் புலிகளுக்கு, ஜெயதேவன் பேர். டோனி பிளேயர் பிரிட்டிஷ் பிரதமருக்கு நெருங்கிய நண்பர். பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயர் தன்னுடைய சொந்த இடத்தை, கட்சிக்கு சொந்தமான இடம் 1 ஏக்கர் கோயில் கட்டி, ஈழத்தமிழர்கள் கோயில் கட்டி கொடுப்பதற்காக கொடுத்துருக்கார். பல மில்லியன் டாலர் வரும் அந்த இடம். அவர் பேர் ஜெயதேவன் ஈழத்துக்கு போகிறார். ஈழத்துக்கு போன பிறகு மறைந்த சர்வதேச பொறுப்பாளராக இருந்த காஸ்ட்ரோ அவரை அடைத்து வைக்கிறார். நீங்கள் தவறு, இதெல்லாம் எவனும் சொல்லவே மாட்டான். ஒரு இயக்கம் எங்கே சறுக்குதுங்கிற வரலாறு எவனும் சொல்ல மாட்டான். ஜெயதேவனை இப்போ இன்னும் லண்டனில் இருக்கார். அவர் அடைச்சி வைக்கிறான். அடைத்து வச்சு ஒரு காட்டு வனாந்திர பகுதியில் அவரை இருக்கிற அறையில் ஒரு பாம்பை பிடிச்சி போடுறான். புலிகளினுடைய லண்டன் பல கோடிகளை கொடுத்தவர். இதை செய்கிறது யார்? சர்வதேச பொறுப்பாளர் காஸ்ட்ரோ.
என்ன சண்டைனா, கேஸ்ட்ரோவுடைய காதலியினுடைய தகப்பனாரும் இந்த ஜெயதேவனும் தொழிலில் பங்குதாரர்கள். 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த பிறகு 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிந்த பிறகு ஜெயதேவன் நாட்டுக்கு வர்றாரு, இலங்கைக்கு வர்றாரு. இவரை கொஞ்சம் கவனிச்சு அனுப்பு. யார் சொல்கிறா? அந்த முன்னாள் காதலி. இதற்காக சொந்த பச்சாதாபங்களை பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த புலிகள் இயக்கம் சீரழிஞ்சு போச்சு. தலைவரே பல தடவை சொல்கிறார். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈழத்து நண்பர், நீங்கள் இவர்களெல்லாம் வெளிநாட்டு பணங்களை கோடியாக திருடுறான், கோடியாக கொள்ளையடிக்கிறான், சுகபோக வாழ்க்கைக்கு அந்த இந்த இயக்கத்தை பயன்படுத்துகிறான். இந்த புகார் எடுத்து நாங்கள் போகிறார். போய் புட்டு அம்மங்கிட்ட சொல்கிறார், நீ தலைவர்கிட்ட இதெல்லாம் சொல்லாத. தலைவர்கிட்ட இதெல்லாம் கேபி நீங்கள் பல கோடி பணத்தை முறைகேடாக பயன்படுத்துகிறான். அப்போ இதை போய் அவர் புட்டுக்கிட்ட சொல்கிறார். இதெல்லாம் பழைய கதை. கேபி மேலே நிறைய புகார் வருதுன்னு சொல்கிறார். அப்போ தலைவர் கேட்டார், உன்னைய கேபி வேலையை பார்க்க சொன்னேன், உனக்கு கொடுத்து புலனாய்வு வேலை அதை பாரு, நீ வெளிநாட்டு விவகாரத்தை நீ பார்க்காத அப்படின்னார். இப்படி பல தவறுகளை நீங்கள் அந்த தலைவனுடைய கவனத்திற்கு கொண்டு போகாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள் பல பேர் அவரை ஏமாற்றி இருக்கிறார்கள். இதனுடைய விளைவு தான் இந்த இயக்கம் இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு போவதற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் பாதி பேர் போலிகளாக இருந்திருக்கான். பாதி பேர் போலிகளாக இருந்திருக்கான். இப்போ நான் கிளிநொச்சிக்கு போய் மார்ச் மாதம் 25 கேபியை சந்திப்பதற்கு சில சந்தேகங்களை கேட்பதற்காக போனேன். அவர் என்னை சந்திக்க மறுத்துட்டார். அதனால் உங்களை சந்திக்க முடியாதுங்க. அவர் எப்படி இருக்காருன்னா, 5 வெளிநாட்டு கார் வச்சுருக்கார். ஒரு கைதி. அங்கே ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள். இங்கே அது எனக்கு பின்னாடி அவர் தொண்டு நிறுவனம் நடத்துகிறாரு. எப்படி ஒரு கைதி தொண்டு நிறுவனம் நடத்த முடியும்? ஒரு பெரிய கோயில், 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரு. சிங்களரோட கையால் ஆகிட்டு வேற இப்போ நாடு கடந்த தமிழீழம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதுக்கு ருத்ரகுமார் அவங்கெல்லாம் அதை வேலை பண்ணிட்டு இருந்தாங்களா? அது என்ன? நல்ல கேள்வி. இப்போ தான் எனக்கு ஒரு நண்பர் கனடாவில் இறந்தார். ஈசன்னு பேர். அவர் தான் எனக்கு சொன்னார். நிறைய தகவல் சொல்லுவார். இப்போ தகவல் துண்டித்து விட்டது. அவர் தான் சொன்னார். அவர் ஒரு வழக்கறிஞர். யார்? உருத்திரகுமார் இன்னும் இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுருக்கார், அமெரிக்கன் பாஸ்போர்ட்டும் வச்சுருக்கார். இரட்டை குடியுரிமை பெற்றவர். ஏன்னா நிறைய சொத்து அவருக்கு எங்கே இருக்குது? இலங்கையில் இருக்குது. நிறையா சொத்து இலங்கையில் இருக்குது. அப்போது இலங்கை அரசாங்கத்தை அவரால் எதிர்க்க முடியுமா? எதிர்க்கவே முடியாது. அப்போது இலங்கை அரசு எதை சொல்லுகிறதோ அதை செய்தாகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? சொத்து போயிடும். எனக்கு அவர் மறைந்த ஈசன் தான் சொன்னார். ஒரு ஈழத்தமிழரோட ஒரு குடும்பத்துடைய கேஸை நடத்துகிறாரு. கணவன் அமெரிக்கா ஜெயிலில் இறந்து போயிடுறான். இவர் என்ன பண்ணுறாரு? ஃபீஸ் வாங்கிட்டே இருக்கார் கேஸ் நடத்துறதுக்கு. இவர் எப்படி பிரபாகரனுக்கு உருத்திரகுமார் ஒரு வழக்கறிஞர் இருந்திருக்க முடியும்? அப்போது தவறு எங்கே நடக்குதுன்னு புரியுதா? இப்போ இது தவிர உண்மையாக தலைவருக்கு விசுவாசம் உள்ள நபர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இப்போ இல்லையா? இல்லை. ஏன்னா துரோகிகள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. தியாகிகள் கூட்டம் போகிற அப்படியே அமைதியாக போயிடுறோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது. நான் சொல்கிறேன். 2009 அண்ணன் குளத்தூர் மணியன்னு சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நிறைய உதவி கேட்டு வர்றான். எவன் ஒரிஜினல் எவன் போலின்னு தெரியல, எவன் உண்மையானவன் எவன் போலின்னு தெரியல. அதனால் நம்ம உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நம்முடைய அறிவு பத்தலை. அதனால் நான் யாரும் வராதுன்ட்டு என்கிட்ட சொன்னார். எப்போ? 2009. இதுதான். அப்போது உலகம் முழுக்க இப்படி ஒரு எரர் இருக்குது. ஈழத்தமிழில் பல பேர் துரோகி ஆகிட்டான். துரோகி ஆகிட்டான். அப்போது நீங்கள் அடுத்த கட்ட நகர்த்தி கொண்டு போவதற்கு யாருமே இல்லை. தலிபான் போராட்டம் நடக்குதா? ஈராக் நடக்குதா? பாலஸ்தீன் நடக்குதா? உலகத்தில் இருக்கிற எல்லா இயக்கம் போராடிட்டே இருக்கான். ஆனால் இங்கே அந்த தலைவனுடைய வரலாற்றுக்கு பிறகு யாருமே இல்லை. இப்போ நாடுகள் கடந்து சென்றவர்கள், வெளிநாடுகளில் போயிருக்கிறவங்களில் தலைவரோட விசுவாசிகள் அப்படின்றவங்க, அதாவது தலைவருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சவங்கெல்லாம்
அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அது உண்மை. நானே நிறைய பேர் சந்தித்தேன், பேர்லாம் சொல்ல விரும்பலை. இதில் என்ன இதையும் சொல்லணும். அப்போது எனக்கு தெரிஞ்ச தலைவரோடு இரண்டாம் கட்ட தலைவர் ஒருவர், ஒரு பெண் தலைவர். அந்த அம்மா தான் முதல் பெண் போராளி, தலைவர் கையில் ஆயுதம் வாங்கிய பெண் போராளி. அந்த அம்மா இவர்களையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. 2009 அந்த அம்மா இறந்து போய்விட்டாருன்னு கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்ட் அடித்து விட்றான். உயிரோட ஈழத்தமிழனை உயிரோடு இருக்கும்போதே. அப்போது நீங்கள் இப்போ எவ்வளோ தூரம் துரோகி ஊடுருவிக்கன்னு பார்த்துருக்கீங்களா? அதோட அந்த அம்மா இந்த ஈழ போராட்டமே வேண்டாம், அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ தமிழர்கள் எந்த அளவுக்கு ஈழத்தை பற்றி ஒரு பெருமையாக உலகத்தில் ஒரு பெரிய போராளி குழு அப்படின்லாம் நினச்சி பெருமையாக எண்ணிக்கொண்டிருந்தோமோ, அந்த அளவிற்கு நம்ம எதிராக இப்படி போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலையை நம்ம யோசிக்க தோணுதா? இல்லை, அதாவது தலைவர் இருக்கிற வரைக்கும் சரி, 100% சரி. இருக்கிற பொழுதே பல துரோகங்கள், பல அந்த ஃப்ரான்ஸ் மனவரன் ட்ரக்ஸு மாஃபியா போய் புலிகளை தடையை நீக்கணும் வழக்கு போட்டார்னா என்றைக்குமே நீக்க முடியாத அளவுக்கு ஃப்ரான்ஸ் ஐரோப்பா யூனியன் தடையை நீக்கவே முடியான்ட்டான். நீங்கள் லண்டனில் ஜெயதேவன் கைது செய்யப்பட்டு அவரை சிறையில் அடைத்து யாரை அது என்ன காரணம்? அந்த கோயிலை எழுதி கொடுத்துட்டு போங்கிறான். அப்போது அவருடைய மாமனார், ஜெயதேவனுடைய மாமனார் பிரிட்டிஷ் பிரதமர் அலுவலகத்துக்கு போகிறார். என்னுடைய மருமகனை கைது பண்ணி வச்சுருக்காங்க, உயிரோடு இருக்கானான்னு தெரியல. இப்படி பேசிகிட்டே மயங்கி விழுந்து அங்கேயே சாகுறார். எங்கே? பிரிட்டிஷ் பாராளுமன்ற வளாகத்துக்குள். உடனே அங்கே கூப்பிட்டு பாலசிந்து கூட சொல்கிறாங்க, ஜெயதேவன் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட், அவன் எங்கே குடியுரிமை பெற்றவர். 24 மணி நேரத்தில் லண்டன் வந்து சேரலைன்னா பாலசிங்க சிறையில் அடைக்கப்படுவார். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் லண்டன் வரார். கரிகாலன் பிரபாகரன் பார்க்க போகிறாரு, அவரை சந்திக்க விடாமல் தடுக்கிறாங்க. அவர் சந்திக்காமல் திரும்பி வந்துடுறார். கரிகாலன் மூத்த வழக்கறிஞர் கனடாவில். இப்படி பல பேர் அவரை போய் அவரை சந்திக்க விடாமல் அவரை சுற்றி ஒரு துரோகி வளையங்கள் அவர் உயிரோடு இருக்கும்போதே. இப்போ அண்மையில் இன்னும் ஒரு தகவலை சொன்னாங்க, அதாவது தலைவரோட மகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தையே மரணம் அடையும் போது மகன் இருக்கிறா. இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நெடுமாறனுக்கு கனடாவில் இருக்கக்கூடிய ஒருவர் பல லட்ச ரூபா பணம் கொடுக்குறார். நீங்கள் அங்கே விட துரோகம் இங்கே தான். நெடுமாறனே துரோகியாக போயிட்டார், காசி ஆனந்தம் பெருந்துரோகியாக போயிட்டார். நெடுமாறன் பிரபாகரன் என்கிட்ட பேசினார்னு சொல்கிறார். முள்ளிவாய்க்காலில் உட்காந்துட்டு வைகோ போகிறாரு, வேல்முருகன் போகிறார், திருமாவளம் போகிறாரு, எல்லாம் போகிறாங்க. சரிங்க, உங்கள்கிட்ட பேசுகிறவர் எங்கிட்டையும் பேசுவார்ல, எங்கிட்ட பேச சொல்லுங்கன்னா, இல்லை வந்து உயிரோடு இருக்காருன்னு ஒரு ப்ரெஸ் மீட் முடித்த பிறகு தான் பேசுவார். அப்போ இவங்களுக்கெல்லாம் நெடுமாறன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. நீங்கள் தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முட்டது போகாமல் பாதி வழியே திரும்பி வந்துட்டாங்க. அப்போ நெடுமாறன் எவ்வளோ பெரிய துரோகின்னு பார்த்தீங்களா? அங்கே கனடா, லண்டன், வார ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் ஒரு கூட்டம் பல ஆயிரம் பில்லியன் டாலர்களை வச்சுட்டு சௌரியமாக இருக்கான். மக்கள் பூரா அடிக்க போகிறான். ஏண்டா நாங்கள் தானே உங்களுக்கு பணம் கொடுத்தோம், நீ சொந்த வாழ்க்கையில் இருக்கிறக்கா போய் அடிக்க போகிறான். அப்போ இந்த நெடுமாறனை போன்ற துரோகிகள் என்ன சொல்கிறான்? உயிரோடு இருக்கார், வருவார். யாரை காப்பாற்றுறதுக்கு? அந்த போலிகளை காப்பாற்றுவதற்கு. இப்போது ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கும்போது காசி ஆனந்தனை கூப்பிட்டு, உங்கள் தலைவர் ரொம்ப கவலைப்படுறாரு, நான் அதிகாரத்துக்கு வந்தால் இராணுவத்தை அனுப்பி மறுபடியும் உங்களுக்கு நான் பெரிய தொல்லை கொடுப்பேன்னு சந்தேகப்படுறாரு, நீ போய் அவர்கிட்ட போய் சொல்லு, நான் வந்தால் நாடு வாங்கி தரணும். யார் சொல்கிறா? ராஜீவ்காந்தி சொல்லி அனுப்புகிறாரு. கூட சிவாஜிலிங்கன்னு உயிரோடு இருக்கார். இந்த காவி ஆனந்தன், காவி ஆனந்தன் தலைவர் பல முறை கூப்பிட்டு அங்கே போகவே இல்லை. இங்கே மகள் டாக்டர் அமெரிக்காவில் இருக்குது. ஒரு அகதி எப்படி முடியும்? இன்னொரு மக ஆஸ்திரேலியாவில் ஒரு மக, அமெரிக்காவில் ஒரு மக இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற இந்த காவி கூட்டம் அவரை கைப்பற்றி பல துரோகிகள். அப்போது இது எப்படி இனி சாத்தியம்? இப்போ துரோகிகள் வளர்வதற்கு பணம் தான் காரணம் அப்படின்னு இல்லை. தமிழர்கள் நீங்கள் ஒரு மலையாளி இன்னொரு மலையாளி காட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு பாப்பா இன்னொரு பாப்பானை காட்டி கொடுக்க மாட்டோம். ஆனால் தமிழர்கள் எந்த சுய சிந்தனையும் இல்லை.
நம்ம தமிழர்கள் வந்து எதுலேயுமே வெற்றி பெற முடியாது, ஒருவருக்கொருவர் காட்டி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாழ்ந்தே போயிட்டு இருக்கிறோமா? அதான் நடக்குது, அதுதான் நடக்குது. நீங்கள் 2 திராவிட இயக்கங்களும் ஈழத்தில் ஏதாவது ஒரு ஆதரவு நிலை எடுத்தாங்களா? நடிச்சானு எல்லாம் எல்லா பயிலும். ஈழத்தில் நீங்கள் 2009 குத்து கொத்தாக பல லட்சம் பேர் சாகுறான். இங்கே காங்கிரஸ் திமுகவும் ஜெயிக்குது. எங்கே 2009 தேர்தலில். அப்போ இவனுக்கு இந்த மக்களுக்கு அரசியல் போய் சேர்ந்துருக்கா? இவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? திராவிட இயக்கம் ரெண்டும் திராவிட என்றையாவது தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கா? அப்போது இந்த திராவிட இயக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் அவன் தூக்கி பிடிக்கிறான். காவிரி திராவிட இயக்கத்தால் காவிரி என்ன ஆகி போச்சு? காஞ்சி போச்சு. கர்நாடகாவில் கபினி, ஹேமாவதி, சாரங்கி அணையெல்லாம் இந்திய சட்டத்தையே மதிக்காமல் அணையெல்லாம் கட்டிவிட்டான். திராவிட இயக்கம் பார்த்து கொண்டே இருந்தது. இந்த கருணாநிதி கும்பல், ராஜபக்சே கும்பல் பார்த்துட்டே இருந்தது. 2024 போட்ட ஒப்பந்தம் 74 காலாவதி ஆகுது. 74 அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கணுமா இல்லையா? கருணாநிதி போடலை. ஏன் போடலை? தன்னுடைய வழக்குகளை இந்திரா காந்தி தள்ளுபடி செய்வார். நான் தமிழனை காட்டி கொடுக்குறேன். இதுதான் காரணம், வேறு எந்த காரணம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி வந்துடுது, புதிய முதலமைச்சர். இவங்க அந்த தமிழீழம் சார்ந்து என்ன முடிவெடுப்பார்கள்? அல்லது ஆதரவு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை அதற்கான ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் தான் இப்போ ஆட்சி நடத்துகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஈழம்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் அந்த பொண்ணு சங்கீதா இருந்தால் சங்கீதா உறவினர்கள் மூலம் பல விஷயம் விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கும். அதுவும் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். மத்திய அரசு அதிகாரிகளை மீறி அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அவர்களை மீறி அதெல்லாம் இப்படி தான் செய்யணும். அந்த தைரியம் ஆதவ அர்ஜுனாவுக்கு இல்லை, விஜய்க்கு இல்லை. எப்படி ஜெயலலிதா கருணாநிதியை ஓட்டினாங்களோ ஒரு 40 ஆண்டு காலம், அதே போல் தான் விஜயும் ஓட்டுவார். அதை தாண்டி ஒன்றும் இல்லை, அந்த 13வது சட்ட திருத்தம் அதை அமுல்படுத்தினால முதல் படி தமிழர்களுக்கான உரிமை போராட்டத்தில் முதல் படி. அங்கே இலங்கை அரசாங்கமே பல துரோகிகளை வச்சுருக்கான். இந்தியாவிலையும் தொடர்ந்து அந்த தடையை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், வளர்ந்துடக்கூடாது. இயக்கமே அழிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. இன்னும் தடையை நீடிக்கிறான்னா எவ்வளோ வன்மமாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த எவ்வளோ வன்மம் இருக்குது. தமிழர்களுக்கு அதை பற்றி எந்த அறிவும் இல்லை. எல்லாம் ஏமாற்றிருக்காரு. இங்கே இருக்கிற தலைவர்கள் பூரா ஏமாற்றிருக்காரு. ஈழ பிரச்சனைக்கு 15 ஆண்டு காலமாக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை. இப்போ தேசிய தலைவர் இல்லை, இயக்கமும் இல்லை, தலைவர்கள் கட்டளை தலைவர் யாருமே இல்லை. அப்படின்ற போது இதை தடை செய்ய வேண்டும், இந்த தடையை நீட்டிக்க வேண்டும் என்று ஏன் இந்திய அரசு நினைத்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். எந்த காலத்திலையும் யாராவது ஒருத்தன் கூட வந்துடக்கூடாது. எந்த காலத்திலேயாவது அது ஒரு பெரிய அச்சமாக இருக்குது. அதுதான் எந்த காலத்திலையும் வந்துடக்கூடாது. அடுத்த 50 வருஷம் வரைக்கும் மனு வந்துடக்கூடாது. இது வேறே நீங்கள் வேறே பிடிக்கக்கூடாது. 15 ஆண்டு காலம். நீங்கள் இன்னொரு கொடுமை என்னென்னா, பல பேர் இரவோடு இரவாக கடலில் தப்பி வர்றவர்களை கொண்டு போய் சிங்கள அரசிட்ட ஒப்படைச்சிட்டு ரகசியமாக ஒப்படைச்சிட்ருக்கான். சிறப்பு முகாம், திருச்சி சிறப்பு முகாம் அதுதான். இவர்களுக்காக 40 ஆண்டு காலமாக, நான் 1980 ஒரு வழக்கறிஞர் குழுவே இல்லையே. ஈழத்தின்பால் உண்மையான ஒரு ஆர்வமிக்கவர்கள் அல்லது இந்த தமிழீழம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற புலிகள் இயக்கத்தின் விசுவாசிகள், அமைதியாக இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் எழுந்து வருவார்கள், ஈழம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? நீங்கள் முதல்ல பயிர் செஞ்சால் தான் பயிர் விளையும். நிலத்தை பண்படுத்தினா தான் பயிர் செய்ய முடியும் இல்லையா? தரிசாக கிடந்தா தரிசாக கிடக்கு, கட்டாந்தரையாக கிடக்கு. இந்த கட்டாந்தரையில் எப்படி பயிர் செய்ய முடியும்? பயிர் செய்வதற்கான தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்படுவதற்கு எந்த முயற்சியும் யாரும் செய்யலை. இந்த சீமான் 1000 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கேன். 2 நாட்கள் முன்பு இலங்கை சுயேட்சை எம்பி ராமநாதன் அர்ஜுனாவை பார்த்தேன். அவர் சொல்கிறார், சுவிஸில் நான் ஒருத்தர் சந்தித்தேன், மனநோயாளியாக தெரிகிறார். என்னன்னு கேட்டேன். குடும்பம்லாம் கைவிட்டாங்க. அவருடைய வீட்டை விற்று சீமானை கொடுத்துருக்கார், அவருடைய சொத்தை விற்று கொடுத்துருக்கார்.
ஃபிக்ஸட் டெபாசிட்டு 50 லட்ச ரூபா இருந்திருக்கு. அதையும் எடுத்து சீமானுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ குடும்பம் அவரை விரட்டி விட்டு, தெருவில் விரட்டி விட்டு எங்கே இருக்கார்? மனநோயாலேயே தெரியல, தெருவில் சுற்றிட்டு இருக்காரு. நான் தாப்பா பணம் கொடுத்தேன்னு என்கிட்ட சொன்னார். அந்த சாட்சியோடு சொல்கிறேன். இதை யார் சொல்கிறா? சுயேட்சை எம்பியான ராமநாதன் அர்ஜுனா சொல்கிறார். ஏமாற்றுக்காரர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக உருவாயிட்டான். கொள்கை பேசி ஏமாற்றக்கூடியவன். ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியாது. ஈழத்தமிழில் நான் நிறைய பேர் சந்தித்தேன். உண்மையான ஆட்கள் இருக்கான். இங்கே இருக்கிற தமிழர்களும் உண்மையான ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆள் இல்லை. சொல் புரியுதா? ஈழத்துலேயும் ஐரோப்பா நாடுகளையும் உண்மையான ஆட்கள் இருக்கான். யாழ்ப்பாணத்துலேயும் நான் பார்த்த உண்மையான ஆட்கள் இருக்காங்க இருக்கான். இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய உண்மையான ஆள் வரணும். அப்படி ஒருத்தர் வருவார். அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். மாறும் என்பதே மாறாது. ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். ஒரு நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் 50 ஆண்டுகளை தொட்டு நிற்கிறது. உங்களுடைய பார்வை இல்லை, அந்த இயக்கத்திற்கு நீங்கள் சொல்கிற வாழ்த்து செய்தி? இல்லை, நானும் அந்த இயக்கத்தில் நீண்ட நாள் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறேன். இன்றும் பல மூத்த தலைவர்களோடு தொடர்பில் இருக்கேன். இப்போ இதெல்லாமே ஒவ்வொரு செய்தியும் ஒரு வேதனையான செய்தியாக தான் இருக்குது. ஆனால் இந்த தியாகம் உலக வரலாற்றில் பிரபாகரன் போக அதான் பிரபாகரன் தான் சொல்லுவார். அதாவது உலகம் முழுக்க குட்ட குனிந்த தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எமது இயக்கம்தான் அது காரணம். அவர் சொல்கிறார். உலகளவில் தமிழை எங்கே போனால் அடி வாங்குவான். மலேசியாவில் அடி வாங்குவான், பர்மாவில் அடி வாங்குவான், பம்பாயில் அடி வாங்குவான். ஆனால் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அப்போது இந்த குட்ட குனிந்த தமிழன் தலை நிமிர்ந்து நின்றான் என்ற வரலாறை படைத்தது எமது விடுதலை இயக்கம்தான். இந்த விடுதலை இயக்கம்தான் இந்த வரலாறை படைத்ததுன்னு அவர் சொல்கிறாரு. உண்மையும் அதுதான். இந்த விடுதலை இயக்கத்தின் அந்த உருவாக்கத்திற்கான குறிக்கோள் வெல்ல வேண்டும் என்று எண்ணுவோம். உங்களுடைய பங்கேற்புக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.